ஒரு காஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா காஃபி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ 150 ரூபா டிக்கெட்டே இருக்குது. இப்போ காஃபி உள்ள 150 ரூபாயான்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா தான். இல்லை சார் எங்கள் தேட்டரில் 120ன்னு சொல்லலாம். நான் இது வந்து பொதுவாக எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டரும் நான் பொதுவாக சொல்லலை. மல்டிப்ளெக்ஸுக்கும் அப்ளிகபிள், சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள், ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். ரைட். அப்போது என்ன மாதிரியான காஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபாவில் வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும். அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்கள் வெளில போய் குடிச்சிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன ஆகுனா இந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக நம்ம அஜித் சார் விநாயக் மகதேவ் கடைசியாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர். அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. மிஸ்டர் குஹன் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் மேக்ஸிமம் வந்து அவங்க டீம் வந்து அவங்க சைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி இருக்குது. எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 15 வயசுலேருந்து 30-32 வயசு இவங்க தான் ஃபஸ்ட்டு கம் ஆடியன்ஸு. அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து எந்த படத்தையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈகர்னஸ்க்கு தூண்டுதோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இன்றைக்கி லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பத்திரிகையாளர்களான உங்களை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இது வலுவடைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து பிரிண்ட் மீடியா, எல்லாருமே சேர்ந்து தான் சொல்கிறேன். அவங்களோட பங்களிப்பு வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து ரொம்ப முன்னோடியாகவும் இருக்க போது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும். அந்த இப்போ நீங்கள் நிறையா சேனல்ஸ் கவனிச்சிங்கன்னா யூடியூப் ரிவ்யூவர்ஸோட ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டும் அந்த படம் எப்படி இருக்குங்கிற கருத்தை வச்சும் படம் பார்க்குறாங்க. அந்த கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இது என்னோட ட்ரேட் அனாலிசிஸில் நான் சொல்கிற விஷயம். இது இன்னும் மேல்மேலும் இதை நோக்கி தான் போகும். அப்போ வந்து ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்போ வந்து முதல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட பெரிய ஹீரோனா டாப் 10 ஹீரோஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து அப்போ அந்த ஹீரோவை தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கதை பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால் உங்களோட கதை இலக்காவை உறுதியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இங்கே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான அடுத்த இம்பார்ட்டண்டான இது வந்து பாடல்கள் வரியாக இருக்கட்டும். இப்போ பாரதி சார் மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும். அதே மாதிரி கைலாஷ் மேனன் மாதிரியான மியூசிக்கோட அவுட்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி ரீரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே வந்து பாடல்கள் தான். அந்த பாடல்கள் தான் வந்து உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கரகோஷம் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது வந்து பாடல்கள் தான். பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து ப்ரொமோஷனாகவும் ஸ்பேஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த 2 விஷயத்தையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு பண்ணுறப்போ ஒரு கூடுமான விரைவில் நம்ம ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். சரி, அப்படின்னா எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு விகிதாச்சாரம் கேட்குது. அதனோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அபவுட் 8 crore பாப்புலேஷன் இருக்கான். அப்போ 8 கோடி மக்கள் இன்ட்டு 200 நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் 8 கோடி மக்கள் வந்து படம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட்டில் அந்த நம்பர் இல்லை. ஸோ அப்போ எத்தனை பேர் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு அப்போது அதில் ஒரு 10% எடுத்தீங்க அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேர் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டை பொறுத்து அந்தந்த ஆடியன்ஸோட கவுண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கூடுமான விரைவில் ஒரு நியூ ஃபிலிம்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸாவது உங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. விச் இஸ் நத்திங் பட் க்ளோசர் டு 1% தான். 1% கூட இல்லை, 1%ங்கிறது 8 லட்சம். அதுக்கும் கம்மியாக தான் சொல்கிறேன். பட் 5 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு திரைக்கதையை அமைச்சு அதுக்குண்டான பாடல்களை அமைத்து ஹிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரப்போ வந்து தேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ரீச்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது
பெரிய ஹீரோவுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தருக்கு அவங்க ஆல்ரெடி இது எல்லாமே தாண்டி தான் வர்றாங்க. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அது வேணும். அதனால் அந்த டாப்பிக்கு நான் போகல. ஸோ பேசிக்காக நியூ கமர்ஸுக்கு இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். இதுதான் முதல் கேள்வியோட பதில். இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. அஃபோர்டபிலிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. சினிமா வந்து மிகவும் அதாவது என்ன சொல்கிறதுனா மோஸ்ட் எக்கனாமிக்கலி அப்போ சினிமாவோட அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோட பயணம் எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஒரு அடங்கின மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அதனோட ஃபஸ்ட் கொஸ்டினே வந்து அஃபோர்டபிலிட்டி தான். அஃபோர்டபிலிட்டினா என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட ஸ்பெண்டிங்கிறது டைரெக்டாக டிக்கெட்டோட காஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டான டிக்கெட் ரேட்ஸில் இருக்குது. 100 ரூபா, 150, 200. இந்த காஸ்ட் வந்து ஸ்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் அஃபோர்டபுளான ஒரு என்டர்டெயின்மெண்ட். எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஆடியன்ஸ்க்கு வேண்டியது கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் கொண்டு வரப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க, பெருந்திரளாக வருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. இது மேபி சிலருக்கு ஒரு 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 தோன்றதில் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நினைவுக்கு அதாவது ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலியாக உள்ளே வரணும் அப்படின்னா வேறு என்னென்ன மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பெரிய கேள்விக்குறிகள்லாம் முன்னாடி வருது. முதல் கேள்விக்குறி வந்து இது வந்து நான் ப்ரெஸ்ஸுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்களுமே இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் திருத்தணும் இண்டஸ்ட்ரிக்கு. உங்களோட விமர்சனங்கள் ரொம்ப முக்கியங்கிற பாயிண்டில் இந்த டாப்பிக்கை சொல்லுறேன். ஒரு காஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா காஃபி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ 150 ரூபா டிக்கெட்டே இருக்குது. இப்போ காஃபி உள்ள 150 ரூபாயான்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா தான். இல்லை சார் எங்கள் தேட்டரில் 120ன்னு சொல்லலாம். நான் இது வந்து பொதுவாக எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டரும் நான் பொதுவாக சொல்லலை. மல்டிப்ளெக்ஸுக்கும் அப்ளிகபிள், சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள், ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். ரைட். அப்போது என்ன மாதிரியான காஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபாவில் வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும். அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்கள் வெளில போய் குடிச்சிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். அப்போ அதே வெளியில் 20 ரூபா 30 ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து 90 ரூபா கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரி, பப்ஸ் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாவில் இருக்குது. 120 ரூபாவில் இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில் இருக்கிற பப்ஸ் வந்து 30 ரூபா. ஸோ இது 20 ரூபா. சரிங்க சார். இப்போ இது வந்து 130 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? எனக்கு தெரியல. ரைட். இல்லை சார், இப்போ வந்து டிக்கெட் ரேட் முன்னாடி வந்து 100 ரூபாவில் இருந்தப்போ வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுத்த பீரியட்லாம் இருக்குது. இன்றைக்கி அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொண்டு வந்துட்டோங்கிறது ஓகே. பட் ஆனால் அந்த பீரியடில் இருந்த ரேட் வந்து 20 ரூபா. இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து ஒரு பஃப்ஸ் நீங்கள் ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்து இன்றைக்கி வந்து பல மடங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. 150 ரூபாவில் தொடங்கி 700 ரூபா வரைக்கும் இன்றைக்கி பாப்கார்னோட ரேட் இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்தது தான். இது இந்த மாதிரியான டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன ஆகுனா இது ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து இதனோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து படம் பார்க்க முடியாமல் அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டரில் உள்ளே கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்வியோட என்னோடய ஸ்பீச்சையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களோட ஆதரவும் பங்களிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் வர்றாங்க. அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ சார். ஸோ உண்மையாலுமே அவங்க டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. என்ன ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா
இப்போ நான் அவரை 11 மணிக்கு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ப்பாக 11 மணிக்கு அவரும் மீட் பண்ணுவார். அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் டைமை பற்றியே பேசுகிறான் அப்படின்னா அது என்னமோ தெரில, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டைம் மெயின்டைன் பண்ணுறது. நான் வணக்கண்ணா. வணக்கம். இல்லை ரெட் லேபிள் வந்த உடனே நல்லா ஜாலியாக பேசிக்கின்னு பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து குறை மேலே குறை சொன்னார், அது கூட ஏற்றுக்கலாம். அனுமோகன் சார் வந்தார், டக்குன்னு ஹீரோலாம் மூக்கம் நுழைக்கிறாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஹீரோ மூக்கம் நுழைச்சாரா? அவர் டப்புன்னு எழுந்து சொல்கிறத பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்துருப்பார் போல இருக்கே. சரி நான் கிளம்பிட்டேண்ணா. ஃப்ரெண்டு தான் நம்ம. எத்தனை வருஷம்ண்ணா? பல வருஷம் இருக்கும். அது வேற ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை அவர் சொன்னார்ல, அவருடைய வழி இருக்கும். அது வந்து ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அவருக்கும் இருக்கு, அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல, நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல. அங்கே வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம புஷ் பண்ணுவோம். எனக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு எல்லோரும் இருக்கணும், நான் போயிடுவேன். ஓகே, நான் என் டீம் வந்து 6 மணிக்கு உள்ளே இருப்போம், லொக்கேஷனில் 6 மணிக்கு இருப்போம் நாங்கள். ஓகே, பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல, எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் கோவப்பட மாட்டேன், ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது. போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது. ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க, கோவப்படுங்க, நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணார். ஸோ இந்த தலையீடு தான். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேலே கால் போட்டுட்டு ஓகே பொறுமையாக பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல, அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. மற்றபடி எந்த தலையீடும் இல்லை தலைவா. நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள், கான்ட்ரவர்சி நான் கூட சொல்கிறேன். சொல்லுங்கள். இல்லை ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். இல்லை பணம் போட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க சார். மிச்சம் பண்ணலாம், அதுக்குன்னு இந்த லான்ச்சில் கூடவா நீங்கள் ஆங்கராக வந்து நிற்பீங்க, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது நீங்க காசு மிச்சம்னு பாக்குறீங்க, நான் இது குவாலிட்டி ஆஃப் வர்க்னு பாக்குறேன். இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல, அது நீங்க கொடுத்துருக்கலாம்ல காசு அவங்களுக்கு. நான் அது கொடுத்துறேன் சார், பண்ணிருக்கலாம்ல. ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்ல உட்கார சொல்லிட்டேன். ஓ, காசு கொடுத்து வீட்ல உட்கார சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 ப்ரெஸ் மீட் பார்ப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 4-5 படம் பார்ப்பீங்க. அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்வலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தப்பு சொல்லலை சார், ஆல்ரெடி படத்தில் 200 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா கஷ்டம். இல்லை நிறைய நடிகர்களை இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளோ கேட்டார், கிலோமீட்டர் கேட்டார்னு ஏன் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தயங்கலை சார், என் பிஆர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிடும். இல்லை சார், என் பேர் சூப்பர் பேர். நான் கடைசி வரைக்கும் அதான் இல்லை சொல்லலாம் சார், எனக்கு அந்த பயமே கிடையாது. பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்லலை. சக்ஸஸ் மீட்டை நான் சொல்கிறேன் வச்சேன்னா. ஏன்னா இப்போது இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னென்னா, இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஃபஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும், அந்த பேக்கேஜில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்குது. அதை நான் கேட்டேன், ஏன்ப்பா பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னா, படம் சக்ஸஸ் ஆனதானே ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க. அது நம்ம படத்துக்கு இருக்காது. ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும். சும்மா 4 நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டெல்லாம் நான் விட மாட்டேன் சார். இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு, இது சக்ஸஸ் மீட் தான். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்காரு அவர் மிகப்பெரிய ஜோதிடர், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் இப்போ கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கார், டைரக்டர் இருக்கார், நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கோம். இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானெல்லாம் கேட்க தோணும். என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் அது தானாக அமையிறது. புரிஞ்சா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு.
கை தட்டுங்கண்ணா. அண்ணா என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க, ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். நான் டைட்டில் மாற்றிட்டேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான். சார் நான் ரெட் லேபிளில் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இதை என்ன இன்னொன்று சொல்லிடுறேன் அண்ணே, நீங்கள் கேட்டதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த ரெண்டு குடிகாரங்களுமே, முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். ஹீரோயின் நேம் வந்து அஸ்மினா, யாஸ்மினா? அஸ்மின். அஸ்மின் சார், அஸ்மின். அஸ்மின் தானா? ஓகே. லெனினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோயின் வந்து ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. ரெட் ரெபல்கிட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. வச்சிருக்கலாம் சார். நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார். பேசிக் இல்லை டைட்டில் இஷ்யூஸ்ல இருந்து அந்த ஆமாமா. கமிஷன், அவுட் என்னன்னா- ஆஃப் கமிஷன்ல இருந்து எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அது என் மட்டும் பேரே இல்லாமல் பாடி லெனின் தான் லாங்குவேஜ் சார். பூராமே வந்து விஜய் பார்க்குற மாதிரியே இருந்தது. மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா? இருக்கு சார். ஓகே. 100% பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கு. ஓ சூப்பர். இப்போ பிஃபோர் 2026 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அகைன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். நான் ஒரு அட்வொகேட்டும் கூட. அதனால வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். ஓகேங்களா? அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அகராஜ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்கிறேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் இதாக இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நடக்காரு. ஆ. ஓகே சார். நிச்சயமா நடக்காது. ம். அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமில்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. கதாசிரியர் சார், ஆ கதாசிரியர் சார், காலேஜில் கொலை உண்மை கதையா? உண்மை கதையெல்லாம் கிடையாது சார். கற்பனை கதை தான் அது. அதாவது பாரதி ராஜா, பாக்யராஜ், ஏன் அனுமோகன் எல்லோருமே கதை, வசனம், டைரக்ஷன். என்ன காரணம்னா, ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையாக எடுப்பார். இப்போ உங்கள் கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சா? இல்லை, உடன்படாக தான் இருந்தது சார். என்னென்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சு தான் இருந்தது. எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனாக டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு நாவல் வரும், நாவல் இருந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா பர்சன், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு, டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார். நான் கேட்குறது என்ன, சிறிதரிலிருந்து எடுத்துங்க, கேஎஸ் கோபாலசிலிருந்து எடுத்துங்க, எல்லோருமே அந்த கதை வசனம், கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், நான் டைரக்டர் கேட்கும், அந்த கதைக்காரர்கிட்ட கேட்கும்போது, சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு. இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்னவா இருக்கும்? நீங்கள் முதல் சொன்னீங்களே என் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார், அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சனையில் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே
அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னே வந்துச்சு. கலைஞர் அவர்கள் எழுதும்போது, அண்ணாதுரை அவர்கள் எழுதும்போது, ஈவன் பாகியராஜ் சார் பிகினிங்கில் நிறைய கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தார். ப்ராசஸாகவே வந்து ஒரு டைரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார். திரைக்கதை இன்னொருத்தருதாகவும் டைரக்டராக இன்னொருத்தரும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். இல்லை, இதுதான் இப்போ தான் நான் திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். வேறு வேறு தளங்கள்ல இருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க, வித்தியாசமான சினிமாக்கள் வரும். மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஈவன் தெலுங்குலேயும் நிறையா அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்குது. தமிழில் நிஜமாலுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்கள் நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறைய ரைட்டர்ஸும் உள்ளே வருவாங்க. நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க கதைகள் வச்சுக்கிட்டு. அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டெக்னிக்கல் குவாலிட்டி தான் கற்றுக்கிட்டு வர முடியாத, எழுத்து மட்டுமே வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. சில பேர் பிரமாதமாக படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் தேவைப்படும். இது நிஜமாலுமே 2 விதமான டேலண்ட்டு. இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் வர்றது இண்டஸ்ட்ரிக்கு, அதுவும் ஒரு கண்டென்ட் தேவைங்கும் போது ரொம்ப தேவையான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன் சார். இல்லை, ஆல்ரெடி இருக்குது சார். நம்ம ரெஜிஸ்டர் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டாலே அது நடக்காது. இல்லை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருட்டு தானே. அதுக்கு பேர் திருடுறவங்களுக்கு திருடன்னு தான் சொல்ல முடியும். பட் நிறையா நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நம்ம கதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அது. குகன் சார், தேட்டரில் வந்து பார்க்கிங், சமோசா இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மாலில் கூட வெளியிடலையே, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் தான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸே. நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில். தான் படம் வரும்போது தான், வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா? பார்க்கிங் இருக்குது, சோமாஸ் வைக்கிறானுங்க, சமோசா வைக்கிறானுங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது, வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையோ கொண்டு வந்தாங்களே. அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி 2 கேள்வி. ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம், அதை பற்றி அது செகண்டு. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லியர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான். அதுவே பலமாகவும் ஒலிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவரோட ஒரு மெத்தட் தான். அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம். அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். எப்போவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது. பட் அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார். அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல. அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா? தேட்டருக்கு போக மாட்டிங்களா? எல்லா மால்லையும் தான். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானாக கூப்பிடுவான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர், 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணான், பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்லாம் அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஃபஸ்ட்டு ரீசனே சார், தேட்டர் க்ரௌடு. அதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும். காஃபி டீலிருந்து நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து
எது இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான், அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்க சார் இங்க பாருங்க, ஆ ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க. ஆ மெயினா வந்து இந்த ரீலீஸ் மூவி இருக்கு பாத்தீங்களா, மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, அதால கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். ஆ எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படம் கூட சார் ஓடிச்சு ஃபர்ஸ்ட் சார், ஓடிச்சு. ரிலீஸ்ல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா அதே ஓடிச்சு. ரீ ரிலீஸ் 60 கோடி கலெக்ட் என்ன பண்ணிருக்கு. மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க. பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே ஐயோ இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியல ஆ, சாமி. ஆ. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றதில்ல. அப்படியா இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க அது AGS நீங்க போய் பாருங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாருமே நீங்க வாங்குறாங்க. நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னு ஒரு சொல்றாங்க. ஒரு இதுதான் கணக்கு. அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களையும் பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கான். பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ளே வர்றதில்லை, நான் சொல்றது குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை, ஃபஸ்ட்டு ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் போகும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்கள் அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ள நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும், காஃபி கீஃபி சாப்பிடணுன்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறது தான் ரீசன் சொல்கிறேன். காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனால தான் ஃபேமிலியாக வர்றதில்லை. ஜாலியாக போகிறவன் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபா செலவு பண்ணுறவன் உள்ள தேட்டருக்குள்ளே போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமாக வருவாங்க. உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை. தமிழ் சினிமால ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜாதி படங்களா? ஆமா, இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன், நீங்க புதுசா வரீங்க, ஒரு நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க. இப்போ 2 பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நீ ஒன்னு எடுத்தா நான் ஒன்னு எடுப்பேன். இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாள் சார். எனக்கு இந்த ஜாதி மதம் அதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறை படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார், நமாஸ் பண்ணுவாங்க, எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன், நான் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும், கதையாக தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இதில்.